கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற வார்த்தையானது எபேசியர் 2:8. எபேசியர் 2:8 வசனம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்ட, கர்த்தர் உங்களை பேச சொல்லி அழைத்தார் என்று கர்த்தருக்குள் கடந்து வந்த விசுவாசிகளே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய கிருபை, the grace, he loved you so much, he wanted you, your soul. அவருக்கு உங்களுக்கு மேல் விருப்பமாய் இருந்தது. அந்த விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய யுத்தியினால் அல்ல, உங்களுடைய நலத்தினால் அல்ல, உங்களுடைய கிரியையினால் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவ வேஷம் அணிந்து கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்துவாய் கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு, தயவு. இட் இஸ் தயவு. இன்றைய நாள் இங்க உட்கார்றீங்கன்னா தயவு. It is not anything else. It is not because you are very righteous, you are so handsome, you are so beautiful, you are so rich, I know everything. No. தயவு, ஈவு. புரியுதுங்களா? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா கர்த்தர் அனுமதிச்சார். அதனால தான் உட்கார்ந்து இருக்கீங்க. பாருங்க, மத்தவெல்லாம் உட்கார்ல பாருங்க. ஏனென்றால் புரிஞ்சுங்களா? அப்போ 9வது வசனம் சொல்கிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டா. நான் ரொம்ப நல்லவளா இருந்தேன், அதனால என் ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சார் அப்படின்னு பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. நான் ரொம்ப கொடுக்கிறவ, நான் நிறைய நற்கிரியை செய்வேன், ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப நல்லவன், அதனால என்ன ஆண்டவர் பேச சொல்லி அழைத்தார் அல்ல. இது தயவினால் உண்டானது, இது கிருபையினால் உண்டானது. ஒரு ஆலயத்துக்கு நீங்க வர வேண்டும்னா இட் இஸ் ஜஸ்ட் தி கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கிருபை, தயவு, ஈவு. அது நமக்கு பெருமை பாராட்டுவதற்கல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இதை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் மகிமைப்பட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் 10வது வசனம் சொல்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிவ் ஹேண்ட். நன்றாக தெரிந்து கொள். நாம் நற்கிரியைகள் செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நான் உன் தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை அறிந்து கொண்டேன். என் தேவ ஜனமே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது என்னதென்றால் நற்கிரியைகள் செய்வதற்கும் நான் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய். We are the handwork of God. ஒரு பாத்திரம் தேய்க்கிறீங்கல்ல, ஒரு சப்பாத்தி பசிறீங்கல்ல, அது பண்றீங்கல்ல, அந்த ஹேண்ட் ஒர்க். புரியுதுதா? அதான் ஹேண்ட் ஒர்க். சப்பாத்தி பசைஞ்சு அது உருண்டையாக்கி அது ஒரு வடிவம் அமைக்கிறீங்கல்ல. எல்லார் வீட்லையும் ஒரு ரவுண்டாக சப்பாத்தி போட மாட்டாங்க, சில வீட்டில் ஸ்கொயராக போடுவாங்க, நாலாக மடித்து போடுவாங்க, அதில் நெய் பூசி போடுவாங்க. சப்பாத்தி ஒரே மாதிரி செய்யறதில்ல. அப்போ செய்கிறது நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். கர்த்தர் என்னை செய்கையாய் மாற்றி இருக்கிறார், அதற்காக என்னை கொண்டு வந்தார், அதற்காக என்னை சிருஷ்டித்தார். அப்போ அவர் செய்கைகள் நமக்குள்ள செய்ய வேண்டும் என்றால் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் அந்த ஆயத்தம் செய்த காரியத்தை, the will of God, தேவ செயல் என்ன என்று அறியாமல் எப்படி நான் செய்ய முடியும்?
இன்னைக்கு ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? தேவ செயல் என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? You know why you're not bubbling? You're called by God's name and He called you by name. எதுக்குன்னா அவருடைய செய்கைகளை, அவருடைய நற்கிரியைகளை நீங்கள் செய்யும்படிக்கு அவர் உங்களுக்குள்ளே ஆயத்தம் செய்த காரியங்கள் என்ன? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். அப்ப நீங்க எப்படி மகிமைப்படுத்துவீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரீங்கல்ல, அது மாதிரி தான் ஆண்டவருக்கு நல்ல பேர் வாங்கி தருது. அதுதான் மகிமை. என்ன மகிமைப்படுத்துவீங்க? Praise God. புரியுதுங்களா? அவருடைய நாமம் மகிமைப்படுத்தும்படிக்கு என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். அவைகளை நாம் நடக்கும்படிக்கு முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Is it working in your life? Are you doing according to the plan of God? Are you in the plan of God? Is your life is in the plan of God? தயவு செஞ்சு அழைப்பை விட்டு விடாதீர்கள், கொள்ளை கொண்டு போக விடாதீர்கள், இழுப்புண்டு போகாதீர்கள். புரியுதுங்களா? முன்னதாவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் என்னென்ன செய்யணும்னு ஏற்கனவே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்? பாருங்க, ஒரு திட்டம் போடுறீங்க பாரு. மோனே, நீ இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு நீ அடுத்தது இதா வரணும், அது அதா மாறணும், அதுல இருந்து அதா மாறணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது கிடையாது. இட் இஸ் நாட் தட். ஆண்டவர் ஒன்னு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரா? அதை கேளுங்க. சுவாமி, உம்முடைய சித்தம் என்ன? What is your will? What is your will on my child? What is your will on my daughter? What is your will? உம்முடைய சித்தம் என்ன? அது சமாதானத்துக்கு எதுவானது, சந்தோஷத்துக்கு எதுவானது, மகிமைக்குரியது. புரியுதுங்களா? அப்போ அந்த மகிமைக்குரிய காரியத்தை நாம் தேவனாலே என்ன எந்த படைக்கப்பட்டிருக்கோம், என்ன காரியங்கள் நான் செய்ய வேண்டும், நற்காரியங்கள் என்ன? அவர் அங்க என்ன பண்ணாரு? தண்ணியை பார்த்தார், திராட்சை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் என்றால் களிப்பு, சந்தோஷம். அந்த இடத்தை சந்தோஷமாய் மாற்றினார். கல்யாண வீடு சந்தோஷமாய் மாறிற்று. புரியுதுங்களா? நம்ம நற்கிரியை செய்வதற்கு அவன் தாயிடம் அவர் கேட்கவில்லை. என்ன செய்தாரு? போனாரு, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். புரிஞ்சுதுங்களா? அப்ப நற்கிரியை என்ன செய்கிறோம்? அவர் நம்மளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? நற்கிரியை செய்யும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. It is not for you to own your own things, you to do something for others. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆண்டவர் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் நான் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துக்குள்ள வந்தோன்னா பணக்காரனும் பெரிய ஆளாயிடணும், பெரிய ஆளாகணும் இல்லைங்க. அது கிடையாதுங்க. பிரேக் இட், பிரேக் இட், பிரேக் இட். அந்த எண்ணமே வரக்கூடாதுங்க உங்களுக்குள்ள. கிறிஸ்துக்குள் நான் நற்கிரியை செய்யும்படிக்கு. இப்போ உங்க கையை பிரேச நிறைவா ஆசீர்வாதத்துக்கான நான் சர்ச்சுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. நான் அந்த உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. எத்தனை பிள்ளைங்க ஃபீஸ் கட்டலன்னு கேளுங்க. ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஃபீஸை கட்டுங்க. நற்கிரியை செய்யும்படிக்கு. புரியுதுங்களா? நம்மளை ரட்சித்தது சும்மா கிடையாது. இது மாய ஒரு கிறிஸ்துவ வேஷத்துக்காக அல்ல. அவர் நன்மை செய்கிறவரை. அவர் என்னென்ன செய்தார் பாருங்க. அவருடைய முதல்ல அவர் தெரிஞ்சு கொண்டது கர்த்தருடைய சித்தம் என்ன. அவர் வாழ்க்கையிலே நான் என்னென்ன செய்ய வேண்டும் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்? என்ன அவருடைய கிரியையில பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? லவ் தை நெய்பர்ஸ்ன்னு சொன்னார். உன் அயலானே நேசினார். அப்படின்னா என்னங்க? முஸ்லிமானா இருக்கட்டும், அவன் இந்துவா இருக்கட்டும், அவன் யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? அவனை நேசிக்க வேணும்.
இதெல்லாம் தான் அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் அப்ப அயலானை நேசிக்கும்படி செய்தார். அடுத்தது அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் ஒவ்வொருத்தரையும் சொஸ்தமாக்கினார். பாருங்க, யாரெல்லாம் சொஸ்தமாக்கினார். ஒரு ஊருக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் லாசருவை அவர் சொஸ்தமாக்கினார். அவர் மரியாளுடைய சகோதரனான அந்த லாசர் அங்க துக்கமுகமாய் கண்டபோது அங்க தூரமா இருந்தது அந்த ஊர். அவர் அங்க போய் அவங்களை சுஸ்தமாக்கினார். பேதுருடைய மாமியை சுஸ்தமாக்கினார். குஷ்டரோகியை 10 குஷ்டரோகிங்க சுஸ்தமாக்கினார். அவங்களாம் வந்து கேட்டாங்களா? அதுல ஒருத்தர் கேட்டார், தேவகுமாரனே இங்க கொஞ்சம் வாரோம்னு கேட்டார். அவர் he was an example for us. அவர் நம்ம ரட்சிக்கப்பட்டது எதற்கென்றால் நற்கிரியை செய்யும்படிக்கு. அவர் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு இடத்திற்கும் அதை he demonstrated, அதை செயல்படுத்தினார். ஒரு நன்மைகள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எந்த பாருங்க, அவர் பெரிய கூட்டத்துக்கு சுவிசேஷம் பேசினார். புரியுதுங்களா? சுவிசேஷம் பேசிட்டு 4000 பேர் அங்க வந்தாங்க. அவர் எத்தனை அப்பமும் எத்தனை மீனும் வச்சிருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீனையும் அவர் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அது என்ன கட்டுனா விசாலம். கொஞ்சம் இருந்தாலும் நல்லா கொடுங்கன்றார். புரிஞ்சுதுங்களா? இல்லை, எனக்கே கொஞ்சம் தானே இருக்குது, என் பட்ஜெட்டுக்குள்ள தானே இருக்கு, நான் அதுக்கு வச்சிருக்கேன், இதுக்கு வச்சிருக்கேன், அதுக்கு வச்சிருக்கேன், அப்படித்தானே இருக்கு. அப்படித்தானே? இல்லை, அவர் அதை பார்க்கல. அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர்கள் பசியா இருக்கிறார்கள் சொல்லி எத்தனை அப்பத்தை எடுத்தார்? 4 அப்பத்தை எடுத்து 2 மீன்களையும் எடுத்து 4000 பேருக்கு அவர் 5000 பேருக்கு கொடுத்தார். 7000 பேருக்கு 7 அப்பத்தை எடுத்து கொஞ்சம் மீனை எடுத்து கொடுத்தார். அவர் லாசரு வீட்டுக்கு போனார், அங்கே சொஸ்தமாக்கினார். ஜெயருவின் வீட்டுக்கு போனார், அங்கே சுத்தமாக்கினார். அங்கே உயிர்த்ததில் பாருங்க, ஒருத்தனை கொண்டு வந்து கூரை பிரிச்சு உள்ள கொண்டு வராங்க, அவரை சுத்தமாக்கினார். இதெல்லாம் அவங்க செய்யணுமாங்க? இல்ல அவர் வந்து ஐம் எ மிரக்கல் மேன் காட்டுறதுக்கு பண்ணாரு? இல்ல ஒரு பெரிய ஹீரோவா மாறினாரு? He was not hero at all. அதனால தான் ஒவ்வொரு வசனம் சொல்கிறது, அவர் மறைந்து சென்றார், இதை வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னார். என் தெய்வ ஜனமே, நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறது சும்மாக்கு இல்லைங்க. வந்து சபையில் உட்கார்றது, அப்பத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறது, ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ள நானும் என் வீட்டாருமோ இல்லைங்க. லவ் தை நெய்பர்ஸ், உங்கள் அயலானை நேசிங்க, பிறரை நேசிங்க, வியாதிஸ்தரை போய் சந்திங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யார் வியாதியாக இருக்காங்க போங்க, தேடுங்க, அவங்கள போய் பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 4 மாத்திரைக்கு இருந்தாங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க. வெறும் இப்படி ஃபோக்கஸ், குதிரை லாடம் கட்டின மாதிரி இப்படியே உங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்காதீங்க. அப்புறம் அவர் அநேகருக்கு சொஸ்தமாக்கினார். வசனங்க அவர் கற்றுக் கொடுத்தார், வசனங்களை கற்றுக் கொடுத்தார். என் தேவ ஜனமே, நீங்க யாருக்காக கொடுத்துருக்கீங்களா உங்க வசனத்தை? நான் இந்த வசனத்தினால சொஸ்தமாக இருக்கிறேன், நான் இந்த வசனத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் இந்த வசனம் படிங்க, இருந்தாங்க இந்த பைபிள்னு ஏதாவது ஒரு பைபிளை வாங்கி கொடுத்துருப்பீங்களா? செய்யும்படிக்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? அப்புறம் அவர் சொஸ்தமாக்கின ஒவ்வொருத்தரும். ஒருவனுக்கு, ஒரு காவலாளிக்கு காது அறுப்புண்டு போச்சு. அப்பதான் அவன் தான் ஏதோ பேசினான் வேற, அப்படிதானே? அந்த காவலாளி தானே ஏதோ பேசின இயேசுவை பத்தி.
பேசினாரா இல்லையா? பேசினோன்னா அந்த காது அறுத்து போச்சு. அங்கேருந்து என்ன பண்ணார் இயேசு? போய் அவனை சொஸ்தமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? நம்மளை பற்றி 1000 பேசட்டும், நம்மளை பற்றி என்ன குறை வேணா சொல்லட்டும், நீங்கள் செய்கிற நன்மைகளை செய்துக்கிட்டே வாங்க. புரிஞ்சுதுங்களா? Let them judge themselves. இயேசுவுடைய சாயலோடு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நற்கிரியைகள் செய்யும்படிக்கு தெரிந்து கொண்டார். வேற எதுக்குமே கிடையாது. அவருடைய சாயலோடுனா உண்மையுள்ளவராய், உத்தமம் உள்ளவராய், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். கர்த்தருடைய வேதத்தை வசனத்தின்படி நடந்து கொண்டார். என் பிதாவை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னார். பிதாவென்றால் இந்த வேத வசனத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் அவர் கை கொண்டவராய் இருந்தார். இதுக்குதான் நம்மளை அழைத்தார். இதை இந்த நாளில் நமக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார். புது வருடம் வந்துவிட்டது. நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறார். கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். அந்த நோக்கம் எதற்கென்றால் இந்த வேத வசனத்தை நாங்கள் கை கொள்ளும்படி, நற்கிரிகள் செய்யும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டார் என்று நினைவு வைத்து இந்த வருடம் முழுதும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, உங்கள் ஆத்துமாக்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, கன்னிகளினாலே நிரப்பப்படும்படிக்கு நற்கிரிகள் செய்பவர்களாய் இருங்கள். இரக்கம் இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெற்றுக்கொள்வான். ஏங்க அது? இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெற்றுக்கொள்வான். சிலவங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப கோபமா வரும். இரக்கம் இல்லைன்னு அர்த்தம், மாயா இருக்காங்கன்னு அர்த்தம். வெளியரங்கமா உதவி செய்யறது இல்லைங்க, செய்யாதீங்க. வெளியரங்கமா உதவி செய்யாது. ரகசியமா செய்யுங்க. இந்திய நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசின காரியம் என்னென்றால், கர்த்தர் நம்மளை பேசலி அழைத்திருக்கிறார். அவர் பிதாவின் சித்தம் அறிந்து, என்ன உம்முடைய நோக்கம் என்மேல் இருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்ன, என்னை அழைத்தீரே, என்னை பேசலி அழைத்தீரே, உம்முடைய நோக்கம் என்மேல் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்கள் நான் செய்ய வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு அதற்கேற்ற பாத்திரமாய் மாறி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கையும் பிறரையும் வெற்றியுள்ள வாழ்க்கை உள்ளவர்களாய் மாற்றுவீர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.